ஓம் கம் கணபதே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 12/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிசம் நட்சத்திரம். காலை 11:15 வரை. பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தசி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி விருச்சிக ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுஷில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இனி இன்றைய ராசி பலன் காண்போம். எந்த ராசிக்கு என்ன பலன் என்பதை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் இன்று 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு நின்றால் நீங்கள் சொல்வதெல்லாம் இன்று நன்றாகவே பலிக்கும். வாக்கு கொடுத்தது நிறைவேற்றுவீர்கள். இன்று கல்வி கலைகளில் நல்ல தேர்ச்சி பெறுவீர்கள். தாராள மனதுக்குடையவராக இருப்பீர்கள். அதற்காக பிறருக்கு நிறைய உதவிகள் செய்வீர்கள். பிறருக்கு உதவும் குணம் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்காது. சமயத்தில் அவர்கள் உங்களிடம் பணத்தை வாங்கிவிட்டு அது தகுந்த சமயத்தில் உங்களுக்கு வராமல் இழுத்தடிப்பார்கள். அதனால் சற்று கவலைகளும் மனக்கவலைகளும் உங்களுக்கு தோன்றும். எனினும் மறுபடியும் அவர்கள் வந்து கேட்டால் தாராளமாக மறுபடியும் நீங்கள் கொடுப்பீர்கள். ஒருவருக்கு துன்பம் என்றால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீர்கள். அவரது துன்பத்தை துடைக்கும் விதமாகவே நீங்கள் அவர்களிடம் நெருங்கி பழகி அவர்களது துன்பத்தை போக்க உங்களிடம் வழி இல்லாவிட்டாலும் பிறரிடமாவது வாங்கி கொடுத்து உதவுவீர்கள். பிறர் உங்களை மனதளவில் நோகடித்தாலும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் உதவும் குணம் உங்களுக்கு உண்டு. மற்றவர்களிடத்தில் நல்ல குணம் காண்பிக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அந்த குணத்தை காண்பிக்க மாட்டீர்கள். உங்கள் கணவனிடமோ அல்லது மனைவியிடமோ நீங்கள் எப்பொழுதும் சண்டை போடும் குணம் உள்ளவர்களாகவே இருப்பீர்கள். அதை சற்று மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது. உங்களது குடும்பத்திலேயே என்றும் கலகமும் மற்ற பிரச்சனைகளும் பண சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்தாலும் அடுத்தவர்களுக்காக நீங்கள் பிறரிடம் கடன் வாங்கி கொடுத்துவிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்குவீர்கள். பேச்சில் திறமைகள் அதிகமாகும். உங்களது பேச்சாற்றலால் நீங்கள் இன்று மிகப்பெரிய சாதனையை செய்வீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று புதிய வாய்ப்புகளும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். சேமிப்பு இன்று நன்றாகவே கரையும் சூழ்நிலையும் உண்டாகும். குடும்பத்தில் தேவைப்பட்டதை விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பிள்ளைகளிடம் உங்களுக்கு பாசம் அதிகமாகவே இருக்கும். அவர்கள் கேட்டதையெல்லாம் இன்று நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு புதிய தீர்மானம் உண்டாகும். உங்களது தாய் வழி உறவால் உங்களுக்கு சொத்து வரும் யோகமும் வந்து சேரும். அதற்கான பேச்சுவார்த்தை நடக்கும். சகோதரர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் தீரும். சகோதரர் வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். துணிச்சலாக ஈடுபட்டு நீங்கள் அனைத்தையும் வெற்றி பெற செய்வீர்கள். காரிய சாதனை உண்டாகும். நண்பர்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின்பு மாறும். இன்று மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். வியாபார விஷயமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் சாதகமான பலனை அளிக்கும். பிறரிடம் இருந்து உதவியை பெற்றுக்கொண்டு வியாபாரத்தை வளர்த்துவீர்கள். வியாபாரத்தில் நல்ல தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே,
என்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் இன்று உங்களது கை ஓங்கியே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும் என்று துணிச்சலாக தைரியமாக இருப்பீர்கள். நீங்கள் சொல்வதுதான் என்று நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது போல் அனைவரும் உங்கள் முன் வந்து நிற்பார்கள். பெண்களால் இன்று ஆதாயம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இனிமையாக பேசும் சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். பேசி பேசியே நீங்கள் உங்களது சகல காரியத்தையும் சாதித்து விடுவீர்கள். கல்வியில் உங்களுக்கு தேர்ச்சி உண்டு. கல்வி சம்பந்தமான வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். வருமுன் அறியக்கூடிய தீர்க்க தரிசனம் உங்களுக்கு உண்டாகும். உங்களது ராசியிலேயே சந்திரன் உள்ளதால் இது நடக்கும் என்று நீங்கள் நினைத்து இறங்கும் முயற்சிகள் யாவும் என்று நிச்சயமாக வெற்றி பெறும். புது முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். எடுத்த காரியத்தை நீங்கள் இன்று முன்னின்று சிறப்பாக நடத்துவீர்கள். நண்பர்களின் ஆதரவும் அவர்களால் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள். வியாபார விஷயமாக இன்று பலரையும் சந்திப்பதன் மூலம் நீங்கள் அவர்களை கவர்ந்திழுக்கும் விதமாக பேசி உங்களது காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். பேச்சாற்றலால் உங்களது பேச்சு திறமையால் இன்று வியாபார லாபம் இரட்டிப்பாகும். வியாபார விஷயமாக திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். சற்று பயண அலைச்சலும் உண்டாகும். அதனால் உங்களுக்கு தனவரவும் அதிகமாகவே இருக்கும். எளிதில் பிறரை நம்ப மாட்டீர்கள். அதனால் உங்களுக்கு சில விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். பிரயாணம் செய்வதில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாகவே இருக்கும். உங்களது செயல்கள் சிலருக்கு மனதிற்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பெண்களால் உங்களுக்கு சற்று சிரமங்களும் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். பெண்களுக்கு இன்று சிறப்பான நாளாக அமையும். இன்று எதிர்பார்த்த பலன்கள் யாவும் பெண்களுக்கு கிடைப்பதால் பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று அவையெல்லாம் நீங்கி மனமகிழும் விதமாகவே உங்களுக்கு இன்றைய நாள் அமையும். எதிர்பார்த்த பலன்களும் எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு உண்டு. தொழிலில் வியாபாரத்தில் சிறப்பும் மேன்மையும் உண்டாகும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்தில் சூரியனுடன் இருக்கிறார். திடீர் சுப பேச்சுகள் குடும்பத்தில் உண்டாகும். பெரியவர்களாக பார்த்து இன்று உறவினர்கள் வருகை மூலமாக உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுகள் சுப பேச்சுகள் ஆரம்பித்து அதை வெற்றியாகும் விதமாக சுப தேதியும் நிச்சயிக்கப்படும். இன்று எதிர்பார்த்த விதமாக நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது இன்று நடக்கும் விதமாகவே உங்களுக்கு இன்று இருக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த இனிப்பான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். மனைவியின் மூலமாக அந்த இனிப்பான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து திடீர் ஆதாயமும் தனவரமும் உண்டாகும். பிள்ளைகளால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிள்ளைகள் வழி உங்களுக்கு பணவரவு உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சாதகமாக முறியடித்து தொழிலில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் வரும் விதம் அதை முன்னேறச் செய்வீர்கள் என்று உங்களுக்கு தைரியம் அதிகமாகவே இருக்கும். பெண்களால் பகை வராமல் பார்த்து கொள்ளவும். நீண்ட தூர பிரயாணம் உண்டாகும். பிறரால் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். அதன் மூலம் தொழில் தொடங்குவீர்கள். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். மனைவி வழி ஆதாயம் பெறுவீர்கள். கலைத்துறையில் சாதகமான பலன்கள் கிட்டும். கலைத்துறை சம்பந்தமாக அயல்நாடு பயணம் செய்வீர்கள். கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் புது வாய்ப்புகளும் வந்து சேரும். மனைவி மூலம் சொத்து உங்களை வந்து சேரும். எப்போதும் ஆசைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இயல் இசை நாடகத்துறையில் ஈடுபாடு உண்டாகும். புகைப்படம் உள்ளிட்ட கலைகளிலெல்லாம் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். சொத்து தர்க்கம் மாறி சொத்துக்கள் கைவரும் சூழ்நிலையும் உண்டாகும்.
வளர்ச்சியும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில், வாகன சம்பந்தமான தொழில்களில், பூமி சம்பந்தமாக, பணம் கொடுப்பது வாங்குவது சம்பந்தமாக தொழில்களிலெல்லாம் உங்களுக்கு இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த ஆதாயமும் பொருளாதார வளர்ச்சியும் தனவரவும் இன்று உங்களுக்கு அதிகமாக இருப்பதால் இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இன்று விரய செலவுகளை விட உங்களுக்கு சுப செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். உறவினர்களின் வருகையால் எதிர்பார்த்த பலன்களும் சுப செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். மனைவி வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் சற்றே பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு விலகும். இன்று ஏனோ மனக்கவலைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். பொருளாதார நிலையில் ஏற்பட்ட பிரச்சனையால் சற்று மனது உங்களுக்கு கவலைக்கிடமாகவே இருக்கும். தாயாரால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். தாயாரின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் உண்டாகும். எனினும் மருத்துவ செலவு அதிகமாகவே இருக்கும். அதனால் இன்று உங்களுக்கு கவலைகளும் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிட்டும். சற்று சிரமங்கள் இருந்தாலும் தாமதமாகியும் உங்களுக்கு அந்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நிலம் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். சகோதரர் கலகம் உண்டாகும். சகோதரர்களால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். எனினும் கவலை வேண்டாம். அந்த சகோதரன் வழி நீங்கள் எதிர்பார்த்த பலனும் உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன். எதிரிகளை வெல்வீர்கள். எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து சற்று விடுபடுவீர்கள். எதிர்த்து நின்று போராடும் சூழ்நிலையும் உருவாகும். உணவு சம்பந்தமான சற்று வியாதிகள் உங்களை அலட்டும். திடீரென்று அலர்ஜி ஒவ்வாமை ஏற்படாமல் உணவு சாப்பிடும்போது சற்று கவனமாக இருந்து கொள்ளவும். அரசியலில் சற்று சாதகமான பலன் உங்களுக்கு உண்டாகும். மறைமுக எதிரி தொல்லை வராமல் பார்த்து கொள்ளவும். தாய்மாமன் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன் ஏற்படும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வியாபாரம் நன்றாகவே இருக்கும். இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இன்று மகிழ்ச்சியும் சற்று கலக்கமும் நிறைந்த நாளாகவே இன்று உங்களுக்கு அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதனுடன் உள்ளார். நல்ல திறமைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த திறமைகளை வெளிப்படுத்த தவறுவீர்கள். முன்னேற்றம் அதிகமாக இருந்தாலும் சற்று பின்வாங்குவீர்கள். உங்களது திறமைகளையும் சுகத்தையும் நீங்களே இன்று கெடுத்துக்கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகள், பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் எதிர்பார்த்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் தினமாகவே இருக்கும். நினைத்து நடக்கும் விதமாகவே இன்று இருக்கும். திருமண பேச்சுகளும் தேதியும் பெரியவர்களால் நிச்சயிக்கப்படும். கடல் கடந்து இனிப்பான செய்தியும் பணவரவும் வந்து சேரும். பெண் பிள்ளைகள் வழி சுப செலவுகள் உண்டாகும். அலங்கார பொருள்கள், விலையுயர்ந்த பொருள்களை வாங்குவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சியும் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். போட்டி மனப்பான்மை, எதிரி தொல்லைகள் இவையாவும் சற்று நீங்கி போகும். இன்று குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு மனதில் சற்று கலக்கமும் தோன்றும். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். செலவுகளும் சுப செலவுகளும் சற்று அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். சாமர்த்தியமாக எதையும் சாதிப்பீர்கள். தந்தை வழி உங்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். வியாபாரம் சம்பந்தமாக வெளியூரிலிருந்து உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். நல்ல நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த தனலாபம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சுபமாகும். நினைத்த காரியம், நினைத்த எண்ணங்கள், ஆசைப்பட்டது அனைத்தும் இன்று உங்களுக்கு இருக்கும் விதமாகவே இருக்கும். சாதனைகள் படைப்பீர்கள். பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வரும். இன்று கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே கேது உள்ளார். சற்று முரட்டு பிடிவாதங்களையும் பிடிவாதத்தையும் தளர்த்தி கொள்வது உங்களுக்கு இன்று நல்லது செய்யும்.
எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் தனவரவு அதிகமாகும். இரும்பு சம்பந்தமாக வாகனம், உலோகத் தொழில்கள் சம்பந்தமான தொழில்களிலெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களின் உதவியுடன் புதிய தொழிலில் கால் பதிப்பீர்கள். புது முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கூட்டு தொழிலில் சற்று கலகங்கள் தோன்றி மறையும். தனவரவு அதிகமாகும். ஆலய தரிசனமும் தூரதேச பயணமும் உண்டாகும். வீண் விவாதங்களை சமாளிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் யாவும் சிறப்பானதாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியுடன் முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லை தீரும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் உள்ளார். குடும்பத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். தாய்மாமன் வழியில், பங்காளிகள் உறவு முறைகளில், உங்களது உறவினர் வழிகளில் இன்று சுப செய்தியும் எதிர்பார்த்த பலனும் இனிப்பான செய்தியும் உங்களுக்கு வந்து சேருவதால் இன்று நீங்கள் அனைத்திலும் இன்று முன்னின்று அவர்களிடம் மதிப்பும் மரியாதையுமாக நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சுப செலவுகளும் விரய செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து தொழில் வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன உதவியும் வந்து சேரும். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனத்தால் உங்களது மனது அமைதியாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். வழக்கு விவகாரம் சம்பந்தமாக செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இருக்கும். வாகனம் புதிதாக வாங்க திட்டமிடுவீர்கள். பணம் சம்பந்தமான தொழில்கள் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த நன்மைகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். எண்ணங்கள் நிறைவேறும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ஆரோக்கிய பிரச்சனையில் மனது சற்றே நிம்மதியாகும். நீண்டகால காத்திருப்பிற்கு பின் இனிய செய்தி மகிழ்ச்சி தரும். எதிர்பார்த்த நபரின் உதவி கிட்டும். தேவையில்லாத விரய செலவுகள் உண்டாகும். தனவரவு இன்று அதிகமாகவே இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சியும் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். புதிய தொழிலில் கால் பதிப்பீர்கள். புதிய வாகன வசதி ஏற்படும். இடம் மனை வாங்க யோசனை உருவாகும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிட்டும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பெண்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். தாய் வீட்டிலிருந்து அவர்கள் எதிர்பார்த்த விதமாகவே அனைத்தும் இன்று பெண்களுக்கு கிடைப்பதால் அவர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி மனப்பான்மை தீரும். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். பிள்ளைகளால் இன்று மகிழ்ச்சி பெறும் விதமாகவே இருக்கும். பிள்ளைகள் வழி பணவரவு வந்து சேரும். வெளிநாட்டு உறவு முறையால் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் விதமாக செய்திகள் வந்து சேரும். அரசு சம்பந்தமான அனுகூலமான செய்திகளை எதிர்பார்க்கலாம். அரசியலில் ஜொலிப்பீர்கள். அரசியல் சம்பந்தமாக புதிய மனதிற்கு பிடித்தமான செய்தி உங்களுக்கு வரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்வதற்கான யோகமும் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதற்காக தன உதவியும் பிறரிடம் கேட்டு வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும். நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் உங்களது தந்தையாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. அவருக்காக மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தந்தை சற்று பிடிவாதமாகவே இருப்பார்கள். உங்களுக்கு தேவையானதை தர அவர்கள் மறுத்து விடுவதால் வீட்டில் சற்று சண்டை சச்சரவுகள் ஏற்படும். எனினும் கவலை வேண்டாம். சாதகமான அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பட்டறை தொழில்கள், நகை சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழில் வாய்ப்புகளும் ஆதாயமும் உண்டாகும். திடீர் தனவரவும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும். தொழிலில் வியாபாரத்தில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும்.
இன்று அனைத்தும் சாதகமான பலன்கள் இருப்பதால் நீங்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பதால் அரசு வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எடுத்த காரியம் இன்று அனைத்தும் தடங்கலாகவே இருக்கும். எதிர்பார்த்த தனவரவு வருவதற்கு சற்று தாமதமாகும். இல்லை என்றால் அது இல்லாமலும் போய்விடும். அது தாமதமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும் சூழ்நிலையும் உருவாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றிகரமாக முடிக்கலாம் என்று நினைத்து அதற்கான பண உதவி கேட்டிருப்பீர்கள். அது வருவதற்கு தாமதமாவதால் இன்று எடுத்த காரியத்தை முடிக்கவும் இன்று சற்று தாமதமான சூழ்நிலை உருவாவதால் மனக்குழப்பங்களும் மனக்கவலைகளும் உங்களுக்கு வந்து சேரும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். வேண்டுமென்றே சிலர் உங்களை சீண்டிவிட்டு வேடிக்கை பார்த்தாலும் கோபக்காரரான நீங்கள் இன்று கோபப்படாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. கேஸ் வழக்குகள் போன்ற இது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருப்பதும், நண்பர்களுக்கு உதவ போய் நீங்களே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதும் இன்று நல்லது செய்யும். முடிந்தளவு வீட்டை விட்டு போகாமல் இருப்பதும் நல்லது. தொழிலில் வியாபாரத்திலெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்த வளர்ச்சியும் நன்மைகளும் உண்டாகும். தொழிலில் மந்தமான நிலை சற்று மாறும். எனினும் கவலை வேண்டாம். உங்களுக்கு இன்று பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் உண்டாகும். தனவரவு வருவதற்கு சற்று தாமதமானாலும் வியாபாரத்தில் வளர்ச்சியும் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்க தாமதமாகும். தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலில் வெற்றியும் மேன்மையும் எதிர்பார்க்கலாம். திடீர் ஆதாயம் ஒரு சிலருக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து காத்திருந்த செய்து வருவதற்கு சற்று தடங்கலாகும். பயண அலைச்சல்களும் விரைய செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தில் சிறு சிறு கலகங்கள் மனைவி மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாகவும் வருவதால் அதையெல்லாம் இன்று நீங்கள் ஒரு ஓரமாக ஒதுக்கிவிட்டு சற்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். ஓடி ஓடி உழைப்பதால் உங்கள் உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். திடீரென்று மனக்கவலையும் மனக்குழப்பங்களும் ஏற்படுவதால் இன்று நீங்கள் சற்றே ஓய்வு கொள்வது நல்லது. எனினும் வியாபாரத்திலும் தொழிலிலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் சற்று மாறிவிடும். தன வளர்ச்சியெல்லாம் நன்றாக இருப்பதால் சிறு மனமகிழ்ச்சியும் உண்டாகும். சிறு மன வருத்தமும் உங்களுக்கு உண்டாகும். தாயார் வழி சற்று அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். தாயாரிடம் அன்பு மேலோங்கும். தாயார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இன்று கவலைப்பட தேவையில்லை. ஆலய தரிசனம் செய்வதும் சிவபெருமானை வழிபடுவதும், உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் இன்று வழிபடுவதால் மனதிற்கு நிம்மதியும் எதிர்பார்த்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். நினைத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு கிட்டும். ஆடை ஆபரண சேர்க்கைகள், விலையுயர்ந்த பொருள்கள் வந்து சேரும். சுப செய்திகளால் சுப செலவுகளும் அதிகமாகும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். வாகனம் வாங்க யோசனை உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடு புதிதாக கட்டினால் என்ன என்று தோன்றும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கி வீட்டை புதிதாக வாங்கினால் என்று தோன்றும். வீடு மனை வாங்குவதும் கடன் வாங்கி வீட்டை கட்டுவதும் எல்லாம் ஒரு யோகமே. கடன் வாங்கினால் மாதம் மாதம் கட்ட வேண்டி வரும். மனை வாங்கி போட்டால் பணம் இருந்தால் மனை வாங்கி போடலாம், கடன் இருக்காது. வீட்டுக்கடன், அந்த கடன், இந்த கடன் என்று ஏகப்பட்ட கடன்களால் முழிக்கும் நிலை வராமல் கையில் பணம் இருந்தால் தைரியமாக அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கடன் வாங்கிவிட்டு மறுபடியும் அதற்கான தொல்லைகளும், அதை கட்டுவதற்காக வாங்கும்போது வாங்கிவிட்டு அதை கெட்டும்போது மனது வலிக்கும் விதமாக இருக்கக்கூடாது. அதனால் கையிருப்புக்கு தகுந்தாற்போல் வீட்டை வாங்குவது சிறப்பாகும். தொழிலில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். வியாபாரம், தொழில், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பயணங்களால் வெற்றி உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். நீண்ட நாள் கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும் விதமாக இனிப்பான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகள் வழி எதிர்பார்த்த
பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். திடீர் வெளிநாடு பயணம் அல்லது வெளியூர் பயணம் செய்வீர்கள். கல்வி கற்கும் மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு உருவாகும். ஒரு சிலருக்கு கல்வி சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கு அவர்கள் படித்த படிப்பிற்கு தகுந்தாற்போல் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான செய்திகளும் வந்து சேரும். அரசு வழி உங்களுக்கு ஒரு பெரிய பதவி மாற்றம், இடமாற்றம், இது போன்ற செய்திகள் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் விதமாக நண்பர்கள் மூலமாகவோ அல்லது அலுவலகம் மூலமாகவோ உங்களுக்கு தொடர்புகள் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து உங்களது உறவினர்கள் வருகையால் என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த அனைத்தும் இன்று வெற்றியாகவே உங்களுக்கு இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் இருப்பதால் வியாபாரத்தில் சிறு சிறு மந்தத்தன்மை ஏற்பட்டாலும் அதையெல்லாம் இன்று நீங்கள் எதிர்த்து போராடி முன்னேற்றமான பாதைக்கான வழியை வகுப்பீர்கள். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், தன வளர்ச்சி உண்டாகும். தொழிலுக்காக சற்று விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் கடன் வாங்குவீர்கள். கடன் சுமை சற்று கூடினாலும் அதையெல்லாம் நீங்கள் கவலை கொள்ள மாட்டீர்கள். பிறர் உங்களை குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். எதையும் செய்ய மாட்டார், எதையும் தொடமாட்டார், எதிலும் ஒரு உற்சாகம் இருக்காது, எதையும் தள்ளி போடுவதாக இப்படி குறைகள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். வீட்டில் பெரியவர்கள் கூட உங்களை குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். மனைவியும் குறை கூறுவார்கள். உங்களது தொழிலில் நீங்கள் சிறப்பானதாகத்தான் இருப்பீர்கள். நிதானமான போக்கும் அமைதியான குணமும் உங்களை உங்களது தொழிலில் அதுபோன்ற முன்னேற்றத்தை தரும். நிலையான பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்பாகவே இருக்கும். புதிய பாதையை வகுப்பீர்கள். நண்பர்களுடன் அதிகமாக நீங்கள் பழக மாட்டீர்கள். எதிலும் நீங்கள் சற்றே ஒதுங்கி கொண்டே இருப்பீர்கள். பிறர் உங்களை எப்பொழுதும் கொஞ்சம் தூக்கிவிட்டு கொண்டே இருக்க வேண்டும். உங்களது பின்னால் யாராவது நின்று இதை செய் அதை செய் என்று உங்களை ஊக்குவித்தால் நீங்கள் அதையெல்லாம் சிறப்பாக செய்து முடிக்கும் ஒரு யோகமே உங்களது. பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் யாராவது இவர்களை தூண்டிவிட்டே கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம், மெல்ல செய்யலாம் என்று நினைத்து கொண்டே இருப்பார்கள். மெல்ல மெல்லத்தான் இவர்கள் அனைத்தையும் முறையாக செய்வார்கள். ஒரு சிலருக்கு திருமணமான பின்புதான் அவர்களது வாழ்க்கையே சரியாக இருக்கும். அதுவரையில் ஒரு சிலர் மந்தமான தன்மையில் தான் இருப்பார்கள். இவர்களுக்கு அடிக்கடி கால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் இவர்களுக்கு கால் பிரச்சனை அலட்டிக்கொண்டே இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் வியாபாரத்தை சிறப்பாக செய்வீர்கள். அடுத்தவர்களுக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைப்பீர்கள். எவ்வளவு உழைத்தாலும் அதற்கு சரியான பலன் உங்களுக்கு சில சமயம் கிடைக்காமலே போய்விடும். ஓடி ஓடி உழைத்தாலும் அதற்கான ஊதியமும் உங்களுக்கு வராமல் போய்விடுவதால் சற்று மன ஆதங்கப்படுவீர்கள். வீட்டில் எப்பொழுதுமே மனைவியால் அல்லது கணவனால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். கலகங்கள், சண்டைகள் யாவும் தன சம்பந்தமான விஷயத்திற்காகவே இருக்கும். புதிய வேலைக்கான ஒப்பந்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ல முடிவாகும். தொழிலில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு இன்று வந்து சேரும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே சிலருக்கு உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும் விதமே இன்றைய வரவு உங்களுக்கு இருக்கும். புதிய தொழிலில் கால்பதிப்பீர்கள். உறவினர்களின் வருகையால் ஆதாயமும் சுப பேச்சுகளும் சுப வார்த்தைகளும் உண்டாகும். திருமண தேதி நிச்சயிக்கும் விதமாக பேச்சுவார்த்தை நடக்கும். வெளிநாட்டிலிருந்தோ அல்லது வெளியூரிலிருந்தோ உங்களது குடும்பத்திலிருந்தோ காத்திருந்த இனிய செய்தி கைகூடி வரும் வேளை இது. மனம் உற்சாகமாகவே இருக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சனியும் சுக்கிரனும் இருக்கிறார். சற்றே உற்சாகமாக இருப்பீர்கள். பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு இன்று சிறப்பான பலனை காண்பீர்கள்.
பேராசைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். 2இல் ராகு உள்ளதால் தொழிலில் எதிலும் நீங்கள் முன்னேற்றமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். எதிலும் தான் முன்னால் நிற்க வேண்டும். முன்னால் நின்றுதான் இந்த காரியத்தை நடத்த வேண்டும். என்னை முன்னால் நிற்காவிட்டால் இதை செய்ய மாட்டேன் என்று கூறி விலகிவிடுவார்கள். பேராசைகளும் அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தீய நண்பர்களின் பழக்க வழக்கத்தால் நன்றாக ஒழுக்கமாக இருந்த இந்த ராசிக்காரர்களும் கூடி சற்றே மனநிலை தடுமாறும் சூழ்நிலையும் உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் தொழில் வளர்ச்சிகளும் வந்து சேரும். எதிர்பாரா விதமாக அதிர்ஷ்டங்களும் பணவரவும் உண்டாகும். வெளியூர் தொடர்புகள் யாவும் சுபமாகவும் சுலபமாகவும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். திடீர் தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் சந்திரன். எதிர்பார்த்த பலன்கள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களால் வெற்றியும் ஆதாயமும் தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். 4ஆம் இடத்தில் குரு இருப்பதாய் தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் இன்று கிடைக்கும். பெண்களுக்கு இன்று ஆதாயமும் உற்சாகமும் தனவரமும் மிகுந்த நாளாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. எதிர்பாரா விதமாக திடீர் அதிர்ஷ்டங்களும் பெண்களுக்கு வந்து சேரும். கணவன் மூலமாகவோ அல்லது தாய் வழி உறவால், தாய்மாமன் உறவு முறையால் எதிர்பார்த்த விலையுயர்ந்த பொருள்கள் இன்று அவர்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயமும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாவதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இன்று காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களது எண்ணங்கள் யாவும் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாளாக எண்ணிய ஆசைகள், கனவுகள் இவை யாவும் என்று உங்களுக்கு சாதகமான பலனை தரும். சுப பேச்சுகளும் சுப விரய செலவுகளும் அதிகமாகும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். வெகு தூர பயணத்தால் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். அனுகூலமான பலன்கள் இன்று சகோதர வழியில் கிடைக்கும். பண உதவிகளும் கிட்டும். நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். கடன் சுமை சற்று குறையும். மன ஆறுதல் கிடைக்கும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் அதிகமாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். வாகன சம்பந்தமாக, விற்பது வாங்குவது சம்பந்தமாக, பணம் கொடுப்பது வாங்குவது சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும், இடம் மனை விற்பது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலனும் ஆதாயமும் இன்று கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். நீண்ட காலமாக காத்திருந்த நபர் உங்களை தேடி வருவார். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். பிள்ளைகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். திடீர் பேச்சுக்களால் சற்று மனங்கலங்கும் சூழலும் உருவாகும். சிறு சிறு பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு முழிப்பீர்கள். சற்று கவனமாக இருப்பது நல்லது. உடல் உபாதைகள் சற்று அலட்டினாலும் அவைக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவ தொழில் சம்பந்தமாக இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். நினைத்த காரியங்கள் இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். பெண்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் வெற்றிகளும் இன்று கிட்டும். அனைத்திலும் இன்று மனம் உற்சாகமாக இருப்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் இதுவரை அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.